மகாகவி பாரதி எழுதிய பாஞ்சாலி சபதத்தை அவன் நடையில் தனி நடிப்பாக நடித்து காட்ட வந்துள்ளேன். காட்சி 1. இடம் அவனிலே இணையில்லா அஸ்தினாபுரம் அரண்மனை. நெஞ்ச துணியுடைய துரியோதனன் தர்மன் செய்த வேள்வியை எண்ணி எண்ணி சகுனியிடம் புலம்புதல். எப்படி பொறுத்திடுவேன் மாமனே, யாகத்தில் அந்த பாண்டவர் பெற்ற நிதியையும் சீரையும் சிறப்பையும். உலகம் தொடங்கிய நாள் முதல் மாமனே, அந்த தர்மன் போல் புகழில் உயர்ந்தவர் யார் உலர் மாமனே? என்ன சொல்கிறாய் துரியோதனா? உன்னினும் செல்வனோ அந்த தர்மன்? அடே மாமனே, அவன் செல்வத்தை யார் சொன்னது? அவர் செய்த யாகத்தை மறந்து விட்டாயே என் மாமனே. உலகில் எதனை மறப்பினும் அந்த யாகத்தை யான் இனி மறந்திடலாகாது. துரியோதனா, யாகம் தானே, நாமும் செய்வோம். அடே மாமனே, அந்த யாகத்தில் என்னை வெதுப்பியவை வேறு ஒன்று உண்டு. என்ன வெதுப்பியதா? என்னவென்று சொல் துரியோதனா. அந்த வேள்வியிலே பொன்னோடும் பொருளோடும் கண்ணை பறிக்கும் அழகுடைய மங்கையர்களை மன்னர்கள் அவர்களுக்கு ஈந்ததையும், நாரதனும் அந்த வேத வியாசனும் வேள்விக்கு வந்ததும் விண்ணை பிளந்த மறையொலியும் வாழ்த்தொலியும். அப்பப்பா, அட எதற்கு இத்தனை வீண் வார்த்தை? அவை அத்தனையும் இல்லாமலாக்க உபாயம் ஒன்று சொல்வேன் கேள். உபாயம்? சொல் 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 என் மாமனே, என் இனிய மாமனே, சொல் சொல் சொல். மணிமண்டபம் ஒன்று கட்டு. மண்டபம் காண வாரீர் என்ன அழை அந்த பாண்டவரை. அழைத்து சூது செய்ய கொள்ளவோ அல்லது அங்கேயே போர் செய்து கொள்ளவோ? சொல் 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 என் மாமனே. சூது செய்வோம் துரியோதனா, ஆனால் கொள்வதற்கல்ல. பிறகு எப்படி வெல்ல? சொல் சொல் என் மாமனே. மெல்ல அவரை சூதாட்டம் விளையாட அழைத்தால் நொடியில் அவர் பெற்ற செல்வம் அத்தனையும் உன் காலடியில் வேலை செய்வேன் நான். என் சூதின் திறம் அறிவாய் நீ. மாடு மனை மக்கள் மட்டுமல்ல துரியோதனா, அவர் மனைவியும் கூட. ஆஹாஹா, நன்று சொன்னாய் என் மாமனே. என் ஆவி பிழைக்க செய்தாயாடா என் மாமனே. இப்போதே ஏற்பாடு செய்கிறேன். காட்சி 2. திருதராட்டிரன் விருந்துக்கு அழைத்ததாக விதுரன் தூதுரைக்க அஸ்தினாபுரம் காண வந்த பாண்டவர்களை சகுனி சூதாட அழைத்தல். தர்மா, பொழுதுபோக்காக கொஞ்சம் சூதாடலாமா? ஐய, சதியுறு சூதினை நான் விரும்புவதில்லை சகுனி. ஏன்? உன்னிடமுள்ள செல்வத்தை கொள்ளையடித்து விடுவோமா? அல்லது போரில் வெல்லும் நீ இதில் வெல்ல முடியாதா? அல்லது தோல்வியை கண்டு பயமா? சகுனி, தோல்வியை கண்டு தோல்பவன் அல்ல நான். அப்போ பந்தயம் வைக்க பயமோ? இப்படி தயங்குகிறாய்? பரபரத்திராதே சகுனி. பந்தயம் வைக்க விந்தையான பொருள் பல உண்டு என்னிடம் சகுனி. எதிரே வைக்க உன்னிடம் நிதியும் உண்டோ? 1 மடங்கு வைத்தால் மாமனுக்காக 9 மடங்கு வைப்பேன் நான். துரியோதனா, ஒருவனாட பணையம் ஒருவன் வைப்பதோ? மாமனாட பணையம் மருமகன் வைப்பதோ? பொழுதுபோக்குதானே தர்மா. சரி, உருட்டு பகடை 5. தோ ஒளிமுத்து மாலை 5. இதோ மாலை எனக்கு. சரி 8. உருட்டு பகடை 1000 பொன்குடம். 1000? இதோ 8 பொன்குடம் எனக்கு. ஆணிரை அத்தனையும் 7. இதோ 7. மாடு மனை மக்கள் அத்தனையும் எனக்கு. சரி போடு 10. நாடு நகர் வைத்தேன். 10 போட்டேன் பார்த்தர்மா. நாட்டை இழந்தேன் மாமனே. அவன் நாடு நகர் மனை மக்கள் அத்தனையும் உனக்கே. என் ஆசை மருமகனே, அத்தனையும் உனக்கே. போதும். போதாது. போதும் சகுனியே, போதும். ஆட்டத்தை முடிப்போம். இனி இழப்பதற்கு ஒன்றுமில்லை. முடிப்போம் சூதை. தைரியத்தை விட்டுவிடாதே தர்மா. இன்னும் நீ ஜெயிக்க வழி உண்டு. என்ன சொல்கிறாய் சகுனி? எல்லாவற்றையும் தான் இழந்து விட்டோமே. பல்லவர்கள் நீங்கள் சூதில் வைக்க தகுந்தவர்கள் தான். நீயும் நீ தம்பியரும் உள்ளரே. அடே சகுனி, இழந்ததை பெற்றிடலாம். சரி, தம்பிய 4 பகடை 12 உருட்டு. கோபப்படாதே தர்மா. இதோ 12 உருட்டி விட்டேன் பகடையை. அடுத்து நீ சொல் என்னை. 1. நான் 1. இதோ 1. நீயும் அவர்களுடன் சென்று அடிமைகளை 1. அடுத்து வை. இனி யாரை வைக்க? உன் மனைவியை. அல்ல, உங்கள் மனைவியை. சகுனி, என்னை கோபிப்பதில் நியாயமில்லை. என் சூதின் திறம் அப்படி, உன் துரதிருஷ்டம் இப்படி. சீ போடா சகுனி. வை உன் திருவை. திரும்பும் அத்தனையும் வைத்தேன். சொல் பகடை.
தாயம், தாயம் தாயம், தோ போட்டேன் பார் தாயம், உன் திருவும் போனது பார் தர்மனே. ஆஹா, என் துயர் தீர்த்தாயடா மாமனே, என் தெய்வம் நீயடா மாமனே, உதிரம் சிந்தாமல் தந்தாயடா மாமனே, உன்னை உச்சி மீது வைப்பேனடா மாமனே. ஆஹா, அடே காவல் செல், அந்த திரௌபதியை இழுத்து வா. காவலன் செல்கிறான். காவலன் சென்று திரௌபதிக்கு பாண்டவர் சூதில் தோற்றதையும் துரியோதனன் அவளை அழைத்ததையும் கூறுகிறான். அம்மனே போற்றி, சூதில் பாண்டவர் தம்மையும் உம்மையும் தோற்றனர், பலர் கூடிய அவையில் அழைத்தனன் உம்மையின் அரசன், வாருங்கள். யார் கூறிய வார்த்தையடா இது? போகட்டும், அவர் தன்னை வைத்த பின் என்னை இழந்தாரா அல்லது என்னை வைத்த பின் தன்னை எழுந்தாரா? அறிந்து வா, செல். காவலன் சென்றதும் திரௌபதியை இழுத்து வர துச்சாதனன் வருகிறான். ஏய் கூண்டி பறவை அல்ல நீ, ஐவர் கூட்டு மனைவி, இன்று எங்கள் மன்னன் சொத்து, வாங்கிட்டு. ஐயோகோ, அந்த அஸ்தினாபுரத்திலே அந்த கௌரவர் சபையிலே அறம் கண்டவர் யாரும் இல்லையோ? ஒற்றை ஆடையில் மாதவிடாவில் இருக்கிறேன், பார்த்து நிற்கின்றே, தடுப்பார் யாரும் இல்லையோ? ஐயோகோ, நெட்டை மரங்களாக நிற்கின்றீர், உங்கள் பெட்டை புலம்பல் யாருக்கு வேணும்? அண்ணா, இதோ திரௌபதி. ஐயோ, பெண்டீர் தமை உடையீர், பெண்களுடன் பிறந்தீர், பெண் பாவம் அன்றோ? பெரியோரே கூறுங்கள். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், தர்மம் மறுபடியும் வெல்லும். சீச்சி, யாருக்கு வேண்டும் உங்கள் உபதேசம்? திரௌபதி, புலம்பியது போதும், வந்தியன் தொடை மீது அமர். தம்பி துச்சாதனா, களையடா அவள் மேலாடையே. ஐயோகோ, ஆயர்குல கண்ணா, ஆடைக்குள்ள உற்று நிற்கிறேன், அடைக்கலம் நீயே கண்ணா, மணிவண்ணா கண்ணா, அறிவோம். கண்ணன் அருளால் திரௌபதியின் ஆடை துச்சாதனன் கழட்டிட புதிதாக வந்து கொண்டே இருக்க துச்சாதனன் மயங்கி விழுந்து விட்டான். திரௌபதி சபதம் செய்கிறாள். ஓம் தேவி பராசக்தி ஆணை, பாவி துச்சாதனன் சென்னீர், அந்த பாழ் துரியோதனன் ஆக்கை ரத்தம் மேவி இரண்டும் கலந்து குழல் நீரினில் பூசி நறுணையை குளித்தே சீவி குழல் முடிப்பேன். இது செய்யும் முன்னே யான் முடியேன், இது அந்த பராசக்தி ஆணை. பாஞ்சாலி சபதம் முற்றிற்று.